எங்கே செல்கிறது என் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு பிரச்சனைகளும் ஒரு விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கு. இது வந்து விமன் சேஃப்டி இல்லை, குழந்தைகளுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் வந்து ஆட்சியவே பிடிச்சாரு. பட் இப்போ அதை விட அதிகமாக கம்மியாகும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டவங்கள்ட்ட அதை விட அதிகமாக எல்லா இடத்துலையுமே மாறிக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்றதா இல்லை இங்கே இருக்க மக்களை குறை சொல்றதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து அவங்க தீர விசாரித்து அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக வாங்கி தரணும் அப்படின்றது தான் எல்லாரோட கோரிக்கையும். அதே சமயத்தில் இந்த மாதிரி பண்ணுறவனுங்கெல்லாம் யாரு, எதனால் இந்த மாதிரி பண்ணுறானுங்க? இந்த கொரோனா காலத்தில் எல்லாருக்குமே ஃப்ரீ நெட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கல்ல, அப்பையிலேருந்து எல்லார் மொபைல்லையும் கண்டதை பார்க்கறது. அவங்க வந்து அந்த மைண்டுன்றது அவங்களுக்கு எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு தெரியல. சரக்கு அடிச்சிட்டாலோ இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாலோ அந்த பிரெயின்ன்றது அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி நடக்கிறதால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் ஏன் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒருத்தர் கூட அதை பற்றி பேசல? ஏன் அதை பற்றி கேட்டாவே ஓடுறாங்க? இவ்வளவு பெண்கள் சேஃப்டி தான் எனக்கு முக்கியம், என்னை வந்து உங்கள் அண்ணா நினச்சிக்கோங்க, தம்பியா நினச்சிக்கோங்க, மாமாவா நினச்சிக்கோங்க, மச்சானா நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னவர் வந்து ஏன் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல? 23ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா 23ஆம் தேதி வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் அப்போதான் அவர் பேசுறதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால 23ஆம் தேதி சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? இது அமைதியா இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாம இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இது என்ன கர்மம் ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கும் இப்போதான் நான் வந்திருக்காங்க, 1 மாதம் டைம் கொடுங்க, 35 நாள் டைம் கொடுங்க அப்படின்றது அந்த 3 வயசு குழந்தையோட அப்பாட்ட போய் இதை நம்ம சொல்ல முடியுமா? இப்போதான் நாங்கள் வந்திருக்கோம், ஒரு மாதம் டைம் கொடுங்க, உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, நாங்கள் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது, இப்போதான் நாங்கள் வந்து 35 நாள் தான் ஆகுது, அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவ்வளோதான். 3 வயசு குழந்தை வந்து கண்டம் பண்ணி ஏதோ பண்ணிட்டானுங்க. ஒரு குழந்தையோட அப்பாக்களுக்கு வந்து இந்த ஃபீலிங் வந்து புரியும். ஆனால் இப்படி இருக்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட்ல நம்ம இருக்கோம், இந்த சொசைட்டி எங்கே இருக்கு அப்படின்றதே தெரியல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி, இந்த கவர்மெண்ட் வந்து ஆரம்பத்திலிருந்தே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி பேசியிருக்கோம். அதில் வந்து வந்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து அந்த அந்த விஷயங்கள் நம்ம பேசினதை எதையுமே மாற்றாமல் இன்னும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு ஆற்றல் மிக்க அமைச்சர், வந்த உடனே பிடபிள்யூடில வந்து யாரும் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு கமிஷன் தராதீங்கன்னு சொன்ன ஒரு அமைச்சர், விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தி தருவதற்காக என்ன வேணா பண்றேன்னு சொன்ன அமைச்சர், எஸ்டிஏடில இருந்த பாலிடிக்ஸ் எல்லாம் ஒழித்த அமைச்சர், எந்த இடத்துலயும் யாரும் காசு கொடுக்க கூடாதுன்னு லஞ்ச லாவணியத்தை வெளிப்படையாக உடைத்த ஒரு அமைச்சர், எப்போதும் தன் நெஞ்சிற்கு தோன்றியதை துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். இவர் வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாம அவரை சிறுமைப்படுத்துறது இருந்து கூத்துறதுன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய முதலமைச்சர் இவ்வளவு முதலமைச்சர் ஒரு கேள்வி, இது முன்னெல்லாம் அரசர் காலத்துல வந்து யாராவது வந்து இந்த மாதிரி புகழ்ந்து பேசுவாங்க, அதுக்கு வந்து புகழாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் தொடர்ந்து அவர் இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், பயங்கரம் பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதே மாதிரி அரசரை ஒரு 10 இது சொல்லுங்க அப்படின்னு உடனே எது அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இது முதலமைச்சர் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பின்னால் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 15ஆம் தேதி ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு வந்து லாரன்ஸ் ஏதோ ஒரு வீடியோ போடுறாரு. 16ஆம் தேதி ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கார் ஓட்டி ஏதோ ஒரு இது பண்றாரு. 17ஆம் தேதி ஒரு விஷயம் நடக்குது, அன்னைக்கு வந்து வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்றாங்க. ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து இதை மடைமாற்றணும், இப்போ இதை பத்தி பேசுறாங்களா, இதை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பண்றாங்க. அதுவும் கார் மேட்டர்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ இருக்கு, அதை போடலாமா வேணாமான்னு தெரியல, அதை வேற எல்லாரும் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்ட இருக்கு அந்த வீடியோ. இது என்னன்னா, கார் ஓட்டும் போது அசதியா இருக்குன்றதுக்காக சர்பத்து குடிக்கிறதுக்காக வச்சிருந்திருக்காரு. அதை போய் எவனோ வீடியோ எடுத்து போட்டு விட்டான். அதுல வந்து மங்களூர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இதை மறைக்கிறதுக்காக போட்டாங்களா, அது மங்களூர்னு நமக்கே தெரியும். பட் இருந்தாலும்
இந்த விஷயத்த போட்ட உடனே எல்லாருமே புந்து டப்பார்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏங்க கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் போடாமல் ஓட்டுறாரு, இது ஏங்க விவிஐபிஸ் வந்து கார் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எழுதப்படாத ஒரு விதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க கார் ஓட்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்றதால விவிஐபிஸ் வந்து கார் ஓட்ட மாட்டாங்க, பெரும்பாலும் ஓட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கார் ஓட்டினதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த பக்கத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா அதனாலதான் இந்த பிரச்சனை. இது 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாது, இறங்குங்கடா அப்படின்னு சொல்லி வடிவேலு ஒரு இதில் சொல்லுவார்ல, அதை எடுத்து போட்டு கலாய்ச்சி தள்ளிட்டானுங்க. இந்த காஸ்டியூம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் வந்து ஷூட் பண்ண போறேன்னு நினைப்பீங்க, பட் அது வந்து கிடையாது. நான் வந்து குளிக்கவும் போல, நான் வந்து சமைக்க போறேன். ஆக்சுவலா என்னோட இன்னர் இது மட்டும் போட்டுட்டு நான் வந்து சமைக்க போறேன். ஏன்னா இங்க வந்து 3 ஹவர்ஸா வந்து கரண்ட் இல்லை. 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும். 11:30க்கு போன கரண்ட் இப்போ வந்து 2:30 கூட ஆக போகுது. இவ்வளவு நேரம் ஆகியும் வந்து கரண்ட் வரல சென்னையில. ஸோ சென்னை வந்து இப்படிலாம் இருக்கும் நான் வந்து நினைக்கல. ஸோ நான் வந்து கரண்ட் வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தேன், பட் வரல. ஸோ எனக்கு சாப்பாடை வேற பசிக்க வேற ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து நான் இப்போ சாப்பாடு செய்ய போறேன் கிச்சனுக்கு. இங்கேயாவது கொஞ்சம் ஜன்னல் பக்கத்துல இருக்கே, கொஞ்சமாவது காத்து வர. இப்போ கிச்சனுக்கு போன வச்சுக்கோங்களேன், அதுவும் இருக்காது. ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் வந்து சமைக்க போறேன். கரண்ட் இல்லாதது எப்படி இருக்குல்ல, என்னால ஏத்துக்க முடியல. டெய்லி போயிட்டே இருக்குப்பா, இதே மாதிரிதான் இருக்கு கரண்ட். என்னால ஒன்றும் பண்ண முடியல. சரி, ஓகே, நான் போயிட்டு இப்போ கிச்சனுக்கு போயிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கலக்கி தூர போட்டுட்டு அப்படியே போய் வந்து பெட்ல படுத்து தூங்க போறேன். சென்னை எப்படி இதை தெரியாம நான் வீட்டுல வேற பார்த்துட்டேன். என் ஒய்ஃப் அந்த டைம் வேற வந்துட்டாங்க. டேய் என்னத்தரா பாக்குற அப்படின்னு சொல்லி குதிச்சு எழுதுட்டாங்க. நான் நியூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நடுவில் இது வந்துருச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து பாதுகாத்துக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. அந்த மாதிரி தான் இருக்கு. ப்ளீஸ் டிவிகே கவர்மெண்ட் இதை வந்து கொஞ்சம் பார்த்து என்னன்னு சரி பண்ணுங்க. கரண்ட் இல்லையாமா, இந்த அக்கா வேற கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஸ் கம்மி பண்ணிக்கிட்டே போகுது. எப்போ அடுத்தடுத்து கம்மி பண்ணுவாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஏதாவது கரண்ட் ஏதாவது விடுங்க. பாவம் சமைக்கிறதுக்கு முடியாம இருக்காங்க. இது பாருங்க, கரண்ட் இல்லாததால எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனா இருக்கு. இது வந்து கோவப்பட்டு பார்த்துட்டோம், வந்து முட்டு கொடுத்து பார்த்துட்டோம். இது வந்து புது வெரைட்டி. இது வந்து நீங்க பார்க்கும்போது இதை என்னையும் நீங்க தப்பா தான் நினைச்சிருப்பீங்க, டேய் என்னத்தரா போடுற அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அக்கா பேசும்போது தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான், இனிமே நியூஸ்ன்னு வந்தா கூட எதையும் ஓபன் பண்ண கூடாது போல, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குடா. உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி நீ எனக்கு இவ்வளவு மெசேஜ் பண்ற, ஆனா அதெல்லாம் வேஸ்ட். பெண் தோழர்களே, உங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்க கூட டிவிக்கே சப்போர்ட் பண்ற யாராச்சும் ஆண்கள் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை விட்டு தள்ளி நில்லுங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரிதான் பேசுவாங்க. விஷயம், நான் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து விஜய் அண்ணா ஓபன் பண்ணிருக்காருல சிங்கப்பெண் அதிரடிப்படை, அவங்களே டேக் பண்ணுங்க, இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு பாக்கலாம். தெரிஞ்ச டிவிக்கே நண்பர்களையும் டேக் பண்ணுங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். இது கரண்ட் கட் ஆகுதுன்னு ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இவனுங்க எப்பயுமே ஸ்ட்ரைட்டாவே பேச மாட்டானுங்க. ஒண்ணு கேவலமா மெசேஜ் அனுப்புவானுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல கீழே வந்து அப்படின்னு சொல்லி திட்டி மெசேஜ் அனுப்புவானுங்க. இதுதான் இவனுங்களுக்கு பழக்கம். இவனுங்க வந்து நேரா நிக்க வச்சு இப்ப பேசுறா அப்படின்னா இந்த வந்து அக்கா தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றவனுங்க தான் இவனுங்க. இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியமே கிடையாது. அதனாலதான் இந்த வேலையை பாக்குறானுங்க. அது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வந்து ஒருத்தரோட பிரச்சனைய சொல்றாங்க அப்படின்றதுக்காக நீ எப்படி எங்க அண்ணன் கவர்மெண்ட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கானுங்கல்ல. இதை எப்படி நம்ம வந்து நார்மலைஸ் பண்றது? இது வந்து எவ்வளவு கீழ்த்தனமான ஒரு விஷயம். எந்த கட்சியில இந்த மாதிரி நடந்திருக்கு? நான் வந்து அப்போஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன்ஸே விஜய் கிடையாது, விஜய் கூட இருக்கவங்க தான். இந்த மாதிரி இருக்கிறவனுங்க தான் நமக்கு வந்து அந்த கட்சி மேல ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்துது. இப்படி இருக்கவனுங்களாடா இவனுங்களுக்காடா நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு தோண வைக்கிறதே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி வந்து முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ்ல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட், இதுல வந்து 4,47,000 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. இது முழுக்க ஒரு ஃபேக் அக்கௌண்ட். இது வந்து அவரை பற்றி புகழாரம் பாடுகிற, ராஜ்மோகன் அவர்கள் பாடின மாதிரி புகழாரம் பாடுகிற ஒரு ஃபேக் அக்கௌண்ட் இது.
இதுல அம்மா உணவகத்திற்கு வந்து யோகி பாபு அவர்கள் 1 கோடி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ். இது வந்து ரியல் நியூஸ் கிடையாது, ஃபேக் நியூஸ். கூட நிக்கிற மாதிரி போட்டோவும் ஏஐல ஜென்ரேட் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஆனால் இந்த இதுக்கு 39,500 பேர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்காங்க, 283 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 1640 பேர் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ். ஆனா இதை பரப்பி ஒரு குறைஞ்சது ஒரு 1 லட்சம் பேருக்கு இது ரீச் ஆயிருக்குமா? இந்த போஸ்ட்டை பார்த்துருப்பாங்களா? லைக் பண்ணது 40,000 பேர், ஆனா 1 லட்சம் பேர் வந்து இந்த போஸ்ட்டை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபேக் நியூஸ் வந்து தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து எப்பயுமே தமிழ்நாடு இஸ் அ எஜுகேஷனலி ட்ரிவன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இது வந்து இப்பவும் அந்த நடிகரின் கவர்ச்சி என்ன நான் என்ன எல்லாம் அப்படின்னு கேட்டவர் தான் அப்படிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நியூஸ் தான் இது. ஏன்னா இவங்க என்னென்ன பண்ணுவானுங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது. நீங்க வந்து இப்ப கூட இந்த வீடியோவை எவனாவது பார்த்துட்டு இவன் வந்து ஒரு தேச துரோகி, ஹி இஸ் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னை வாண்டட் லிஸ்ட்ல போட்டு அமுச்சு விட்டா தெருவில் போறவங்களாம் என்னை பார்த்து போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபேக் நியூஸஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது நம்ம கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஒரு நியூஸ் வந்ததுன்னா அதை அப்படியே பார்த்துட்டு நம்பாதீங்க. சேனல்லையா இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்லையா இருக்கட்டும், எல்லா மீடியாஸ்லையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஆர்டிக்கல் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நம்புங்க. அது வரைக்கும் அதை நம்பாதீங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் வர்றதை வந்து வாட்ஸ்அப் ஃபார்வேர்டையும் பார்த்து எதையுமே தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த மாதிரியான ஒரு மாநிலத்துக்குள்ள நம்மளை தள்ளிட்டானுங்க. இத்தனை நாள் இல்லாத அந்த ஃபேக் நியூஸஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்கு. எதனால் உங்களுக்கே தெரியும். இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. எனக்கு ஒரு டவுட்டுங்க. இது வந்து என்னடா இந்த பாலியல் சீண்டல், இது அத்துமீறல் எல்லாமே நிறைய பேர் வந்து ஏன் ஒரு டிவிகே நிர்வாகிகளாகவே இருக்காங்க, எதனால அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கரமான ஒரு டவுட்டு. அது நீங்கள் இந்த இது பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். ஏகப்பட்ட நியூஸஸ் வந்து வந்து இந்த பாட்டியை தூக்குறாங்க, ரோட்டில் போகிற பொண்ணை இது பண்ணுறாங்க, ஆட்டோவில் வந்த பொண்ணை வந்து கையில் எவனோ முத்தம் கொடுத்துட்டானா அதுவும் டிவிகே நிர்வாகி அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க நியூஸ் சேனல்ஸில். ஒரு 6 மாதம் என்ன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் சேனல்ஸ் வந்து விஜய் காலையில் எழுந்து விட்டார், அவர் வந்து பாத்ரூமில் போய் குளிக்க போகிறார், பல்லு விளக்க போகிறார், இதோ வெளியே வந்து விட்டார், கேட்டிலிருந்து கார் வெளியே வந்து விட்டது, கிளம்பி விட்டது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஃபாலோ அப்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த நியூஸ் சேனலுக்குலாம் என்ன ஆச்சு, திரும்பிட்டாங்களோ? ஒரே தாவேகா நிர்வாகிகளை பற்றியே நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. மற்றது எதுவும் கவர் பண்ண மாட்டாங்களா, இல்லை இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்களா? அது என்னன்னே நமக்கு புரிய மாட்டேங்குதே. இல்லை இவங்க வந்து நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படி நினைக்கலாமா, இல்லை தப்பு பண்ணுற எல்லாருமே டிவிகேல இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாமா, இல்லை இந்த மாதிரி டிவிகேல இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாமா? என்னன்னே புரியலங்க. நான் வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது வந்து ஏதோ ஒரு கப்புள் கோல்ஸ்ன்னு சொல்லி டேங்க் மேலே உட்கார வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவங்க வந்து டிவிகே சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி இந்த லூசுத்தனமான மென்டல் தனமான பல விஷயங்களை பண்ற எல்லாருமே ஏன் டிவிகேவாகவே இருக்காங்க? ஏன் டிஎம்கேல இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏடிஎம்கேல யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாம் தமிழர்ல யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க? என்ன ஆச்சுன்னே தெரியலையே. டிவிகேல மட்டும் எப்படி இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வந்து இவ்வளவு தவறுகளை செய்கிறார்கள், இல்ல இந்த தவறுகளை செய்பவர்கள் ஏன் டிவிகேல இருக்காங்க அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு. நீங்க வந்து ஒரு ட்வீட்ல வந்து நான் பார்த்தேன், நீ வந்து ஆண் அணிலாக இருந்தால் அரசியல் பேசாதீர்கள், பெண் அணிலாக இருந்தால் பேசவே பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. இது நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து என்னோட கசின் கூட எல்லாம் சண்டை போடுவேன். ஆனா அவன் வந்து டீசெண்டா பேசிட்டு நானும் அவனும் பயங்கரமா அடிச்சுக்குவான். டிஎம்கே டிவிகே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி அடிச்சுக்குவான். ஆனா கடைசியில வந்து என்னடா என்ன பண்ற எப்படா போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவான். ஏன் பசங்களோட சண்டை அப்படித்தானே, என்னதான் சண்டை போட்டாலும் திரும்ப வந்து நார்மல் ஆயிடுவான்.
நம்ம வந்து ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இவன் நம்மளை இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஏன்னா இது ஒரு கட்சி, நம்ம வந்து இது நம்மளோட அன்றாட வேலை கிடையாது. நம்ம சண்டை போட்டுட்டு திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு வந்துருவோம். ஆனா என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கூட நான் சண்டை போட்டேங்க. நான் சண்டை போட்ட அடையில இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை. அது வந்து எனக்கு புரியல. நானும் அவனும் பேசிக்கிறது ரொம்ப டீசெண்டான ஒரு கான்வர்சேஷனா இருக்கும். ஆனா அந்த என்னோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது எனக்கு வந்து அந்த மாதிரிதான் பதில்லாம் வரும். ஏமா அவங்க அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு, எங்க அண்ணன் பேசுவார், எங்க அண்ணன் பேசாம இருக்கிறது தான் எங்களுக்கு பவரே. என்னது அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் அதே அட்வைஸ் தான் உங்களுக்கும் சொல்றேன். ஆண் அணிலிடம் அரசியல் பேசாதே, பெண் அணிலிடம் பேசவே பேசாதே. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறார்கள். மேலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவை முன்னவர், மாண்புமிகு துணைத் தலைவர் மற்றும் அரசு தலைமை கொறடா ஆகியோரையும் 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை எனக்கு இந்த குத்துவிளக்கு மேட்டர் வந்து எனக்கு என்னங்க இது இப்படியா அப்படின்னு சொல்லி இருந்தது. ஏன்னா நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருப்போம். ஏன்னா இவரே நிறைய பட துவக்கு விழாவுக்கு வந்து குத்துவிளக்கு ஏற்றிருப்பாரு. ஆனா பின்னாடி எத்தனை பேர் நிக்கிறாங்க, பின்னாடி சபாநாயகர் நிக்கிறாரு, செங்கோட்டையன் அவர்கள் நிக்கிறாங்க. குத்துவிளக்கை ஏத்துங்க அப்படின்னு சொல்லி கையில கேண்டில்ல கொடுத்த உடனே புடி ஏத்து 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 அப்படின்னு சொல்லி எல்லா சைட்லயும் குத்துவிளக்கை ஏற்றி வச்சிருக்காரு. இது வந்து ஒரு காமன் சென்ஸ்ன்னு நான் சொல்லலாமா? இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா குத்துவிளக்கு ஏத்துறது அப்படின்றது? ஏன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாவே கெஸ்ட் ஆஃப் ஆனர் இருப்பாங்க, சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க, அந்த ஸ்கூலு காலேஜ்னா பிரின்சிபல், அந்த செக்ரட்டரி அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க இருக்காங்கன்னா ஒன்று ஏற்றிட்டு அடுத்து வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனர், அடுத்து வந்து பிரின்சிபல், அடுத்து செக்ரட்டரி அந்த மாதிரி ஏற்றுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் தான் முதலமைச்சர், நான் ஏத்துறது தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு என்னோட கசின் ஒருத்தருக்கால அவன்கிட்ட கேட்டேன், என்னடா இப்படி என்னடா பேசிக்கா நீயே நிறைய ஏற்றிருக்கல, உனக்கு தெரியாதாடா, ஏன்டா இப்படி காமன் சென்ஸ்ன்றது கொஞ்சமாவது இருக்கணும்லடா அப்படின்னு. அதுக்கு வந்து டேய் அதெல்லாம் இல்லை, இந்த ஏற்கனவே ஒரு பிரச்சனையாச்சு இல்லை மேயர் பிரியா அவர்களுக்கும் பல்லவி அவங்களுக்கும் எம்எல்ஏக்கும், அதனால தான்டா இவர் வந்து டாக்டிக்ஸா இதை பண்ணிட்டாரு. டேய் அது டிஎம்கே டிவிக்கே அந்த பிரச்சனையாச்சு, இங்க எல்லாருமே டிவிக்கே தான்டா. அங்க கொடுத்து ஏத்தனா எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. இவர் ஒன்று ஏத்திட்டு அடுத்து சபாநாயகர் ஒன்று, அடுத்து செங்கோட்டையன் அவர்கள் ஒன்று, அடுத்து யார் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஒன்று ஏத்த சொன்னா நல்ல விஷயம் தானடா. இதை ஏன்டா அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னும் போது அதெல்லாம் இல்லை, இது வந்து புரோட்டோகால்ன்றதை உடைக்கிறதுக்கான ஒரு விஷயம். எப்படி புரோட்டோகாலை வந்து உடைப்பதற்காக ஒரு குத்து விளக்குல 5 சைடும் நானே ஏத்துறேன்டா அப்படின்னு சொல்லி ஏத்திருக்காரு. பார்த்து மக்களே, நீங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன் போறீங்க இல்ல உங்களை வீட்டுல ஏத்த சொல்றாங்க அப்படின்னா 5 நீங்களே ஏத்தி வைக்காதீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கேவலமா பாப்பான். இந்த ஆட்சி வந்து யார் என்ன பண்ணாலும் நாங்க தான் பண்ணோம், யார் தப்பு பண்ணாலும் நாங்க பண்ணல, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதுதான் இந்த ஆட்சி. ஆந்திராவில் வந்து பெண்களை கிண்டல் பண்றாங்க அப்படின்றதுக்காக 3 பசங்களை ரோட்ல வச்சு போட்டு லத்தியில செம்மாட்டி அடிப்பாங்க. அதுக்கும் ஒட்டிட்டானுங்க ஸ்டிக்கர், டிவிக்கு ஆட்சியில் நடக்கும் சிறப்பான சம்பவம், இதை பார்த்து கத்துக்கங்கடா. டேய் நீங்க முதல்ல பாருங்கடா, அது ஆந்திராடா, அதுக்குமாடா ஒட்டுவீங்க. இது அடுத்து வந்து நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டம் இருந்தது, அதுக்கு வந்து வேற ஏதோ பேரை மாத்தி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போய் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஈவெண்ட்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா புதுசா அவங்க பண்ண ப்ராஜெக்டை எடுத்து இவங்க பேரை மாத்தி பின்னாடி இருக்க எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணா இது வந்து இவங்களோட ப்ராஜெக்ட் ஃப்ரெஷ்ஷா புதுசா. இந்த மாதிரி எத்தனை ப்ராஜெக்டுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்ட போறாங்கன்னு தெரியல. இவங்க சொந்த முயற்சியில் நான் இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது ரொம்ப அரிதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ டிஎம்கே ஆட்சி தாண்டா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரியல, எனக்கு அப்படிதான் தோணுது, தெரியல.